இன்னைக்கு 1000 ரூபா சேர்க்குறாரு. இன்னைக்கு 1000 ரூபா ஒரு டீசென்ட் அமௌண்ட். 10 வருஷம் கழிச்சு டீசென்ட் அமௌண்ட்டா? இல்ல. 20 வருஷம் கழிச்சு, 35 வருஷம் கழிச்சு ஒண்ணுமே கிடையாது. ஸோ 420 மாசத்துல ஒரு சேர்த்த தொகை வந்து வெறும் 4,20,000 ரூபா. அதோடைய வேல்யூ வந்து 1 கோடி ரூபாய். வீடு அண்ட் கார் வந்து நான் வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை. பட் வீடும் காரும் வாங்கி அதுக்காக இந்த மணியை எடுத்துட்டீங்க அப்படின்னதுன்னா குழந்தைங்களை யார் படிக்க வைப்பா? மியூச்சுவல் ஃபண்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது எனி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்டிங் வந்து 10 ரூபாய் என்ஏவியில் ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா 10 ரூபாயில் இருக்கும்போது டிவிடெண்ட் ஆப்ஷனாக இருக்கட்டும் ஆர் க்ரோத் ஆப்ஷனாக இருக்கட்டும், எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் வித் 10 ரூபி. அப்போ நீங்கள் 13லேருந்து நீங்கள் க்ரோ ஆவீங்க, நான் 15லேருந்து க்ரோ ஆவேன். திருப்பி அடுத்த வருஷம் ஒரு 20% கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ திருப்பி அதுவே 13 வந்து ஒரு 14 போயிடுச்சுன்னா திருப்பி அது 12 வரும். ஆனால் எனக்கு வந்து 17 போயிடும். ஸோ இந்த மாதிரி போடும்போது என்னோட இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். உங்களோடது அப்பப்போ பணம் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து 15,000 ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் போடக்கூடிய அமௌண்ட் வந்து வருஷத்துக்கு வந்து 1,80,000 ரூபா. 20 வருஷத்துக்கு அவர் மொத்தமாக போட்டிருக்கிறது 36 லட்சம் ரூபா. எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ரிஸ்கோ சேஃபோ கிடையாது, புரியுதுங்களா? எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே சேஃப், எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டே ரிஸ்க். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக் மார்க்கெட் இப்படி நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணிக்க இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டும் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானருமான பட்ஜெட் பத்மநாபன் அவர்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கு? சரி, பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னா என்ன சார்? சரி, பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னா நமக்கு தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கூட்டு வட்டி அப்படிம்பாங்க. வட்டிக்கு வட்டி, கூட்டு வட்டி அப்படிம்பாங்க. ஸோ இந்த கூட்டு வட்டிங்கிறது வந்து என்னென்னா, ஒரு அமௌண்ட் இருக்குது, அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட்டும் வந்து அந்த அசலோடு சேர்ந்துட்டு அது வந்து காம்பவுண்ட் ஆகுது. இதுதான் வந்து காம்பவுண்டிங். இந்த காம்பவுண்டிங்கை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்மில் வந்து அதோடைய பெரிய விஷயமே தெரியாது. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம எல்லாருமே வந்து கவுன் பனேகா க்ரோர்பதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி குவிஸ் ப்ரோக்ராம் நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு கொஷினுக்கும் மொத்தமாக ஒரு 14 கொஷின் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா யூ வில் பிகம் அ க்ரோர்பதி. மொதல் கொஷினுக்கு உங்களுக்கு 1000 ரூபா கிடைக்கும், ரைட்டாக சொன்னீங்கன்னா. அடுத்த கொஷினுக்கு 2000, அடுத்த கொஷினுக்கு 4, அப்புறம் 8, 16, 32, 64, அப்புறம் அவங்க 128க்கு பதிலாக 125ன்னு வச்சுட்டு 125, 250, 500, 1000ன்னு அது கொண்டு போயிடுவாங்க. ஓகேயா? இப்போ வந்து என்னென்னா, என்னதில் நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, இந்த லாஸ்ட்டு கொஷின் பாருங்கள், 50 லட்சத்துலேருந்து அடுத்து ஒரே ஒரு கொஷின் 1 கோடி, விச் மீன்ஸ் அந்த ஒரு கொஷினுக்கு வந்து 50 லட்ச ரூபா. அதே சமயத்தில் ஆரம்பத்தில் வந்து அந்த கொஷினுக்கு நமக்கு என்ன கிடைச்சது? வெறும் 1000 ரூபாய் கிடைச்சிது. ஓகேயா? இது எதனால அப்படின்னதுன்னா, அந்த 1000லேருந்து அந்த 2000 இப்படி ஸ்டாக் பண்ணி வந்ததுனால தான் அது அவ்வளோ பெரிய விஷயம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா, இது நிறைய நீங்கள் யூடியூப் வீடியோஸ் எல்லாமும் இருக்குது. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தோன்னா, ஒரு ராஜாவை வந்து நிறைய புலவர்கள்லாம் வந்து புகழ்ந்து அவங்க மேலே ஏதாவது ஒரு பாட்டு பாடுறது, இதுவெல்லாம் வந்து அந்த காலத்தில் மெயினாக இது இருக்குது. இந்த புலவர்களுக்கு வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமே வந்து பார்த்தோன்னா, ராஜா வந்து நீ அவ்வளோ பெரிய ஆள், நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை புகழ்ந்து பேசணும். அதுதான் வந்து அவங்களுடைய இது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்னாச்சு, ஒரு ராஜாவை வந்து ஒரு புலவர் புகழ்ந்து பேசுகிறாரு. உடனே அந்த ராஜா சொல்கிறாரு, ஓகேப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், இவ்வளோ நகை கொடு, வீடு கொடு, இடம் கொடு அப்படிங்கிறத டிப்பிக்கலாக எல்லோரும் கேட்பார். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து நீங்கள் முதல்ல ஒரு செஸ் போர்டு கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சொன்னே செஸ் போர்டு வருது. ஓகே, நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்கொயரில் நான் வந்து அங்கேருந்து ஒரு நீங்கள் நெல் கொண்டு வாங்க, நெல்மணி அப்படிங்கிறாங்க. ஸோ நெல்மணி எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்கொயரில் வைக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கொயரில் எவ்வளோ வைக்கிறாங்கன்னா, ஒரே ஒரு நெல்மணி. அவர் கேட்குறாரு, ஓகே நான் இங்கே வச்சேன்னா எனக்கு ஒரு நெல்மணி, அடுத்த ஸ்கொயர் போது எனக்கு 2 நெல்மணி. ஓகே, அடுத்தது வந்து 4, அடுத்து 8, 16, 32 இப்படி போகணும் அப்படிங்கிறாங்க.
உடனே அவர் வந்து ராஜா என்ன சொல்கிறாருன்னா, நெல்மணி வந்து தங்கத்தில் வேணுமா அப்படிங்கிறார். இல்லை 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 தங்கம்லாம் வேண்டாம், சாதாரண நெல்மணி அப்படிங்கிறார். ராஜாவுக்கு வந்து ஒரே ஆச்சரியம், என்னடா அது அவ்வளோ தூரம் இது இருக்காரு, சரியான கிறுக்கனாக இருப்பார் போட்டுருக்கு இந்த புலவர் அப்படிங்கிறது தான் அவருடைய இது. ஸோ இப்போ இந்த நெல்மணிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வச்சுட்டே வராங்க. அது ஒரு 32 ஸ்கொயர் கிட்ட போன போது அவங்களுடைய கஜானா இருக்கு இல்லையா, கஜானான்னா இந்த இதெல்லாம் வச்சுக்கக்கூடிய இடம், அது காலி ஆயிடுச்சு. 32ல் வெறும் சாதாரண நெல்மணி காலி ஆயிடுச்சு. 64 ஸ்கொயருக்கு போகணுன்னா உலகத்திலேயே அவ்வளோ நெல்மணி கிடையாது, அக்ராஸ் த வேர்ல்டு அவ்வளோ கிடையாது. ஸோ அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங், இதுக்கு தான் இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் சொல்லுவோம். பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும், பட் வந்து இட் இஸ் வெரி வெரி ஹியூஜ். அதனால தான் நம்ம என்ன சொல்லணும்னா திருப்பி திருப்பி யூ ஸ்டார்ட் ஏர்லி. நிறைய நீங்கள் பண்ண வேண்டாம். ஈவன் 1000 rupees, இப்போ ஒருத்தர் வந்து 1000 rupees மட்டும் சேர்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ஒரு 35 வருஷம் வெறும் 1000 ரூபா சேர்த்தாருன்னா 35 வருஷத்துக்கு வந்து 420 மாதம். கரெக்டாக இன்றைக்கி 1000 ரூபா சேர்க்குறாரு, இன்றைக்கி 1000 ரூபா ஒரு டீசெண்ட் அமௌண்ட். 10 வருஷம் கழிச்சு டீசெண்ட் அமௌண்ட்டா? இல்லை. 20 வருஷம் கழிச்சு, 35 வருஷம் கழிச்சு ஒன்றுமே கிடையாது. பட் he is saving the same 1000 rupees for the next 35 years, which is 420 months. ஸோ 420 மாதத்தில் ஒரு சேர்த்த தொகை வந்து வெறும் 4,20,000 ரூபா. அதோடைய வேல்யூ வந்து 1 கோடி ரூபாய். ஓகேயா? ஸோ பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து லாங் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ரிட்டர்ன் இருக்கும். அதனால் அதை நிஜமாகவே நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஏர்லி. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் பவர் ஆஃப் காம்பவுண்டுக்கு என்ன சார்? அதான் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேங்க்கில் ஒரு பணம் போட்டிருக்கீங்க, பேங்க்கில் வந்து 1 லட்ச ரூபா பணம் போட்டிருக்கீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 7% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 1 லட்ச ரூபா நீங்கள் போட்டதுக்கு 7,000 ரூபா வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் 1 இயர் கழிச்சு கொடுத்துருவாங்க. இதே மாதிரி 10 வருஷத்துக்கும் 7,000 கொடுத்துருவாங்க. ஓகேயா? அந்த மணி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், நீங்கள் அதை வந்து செலவு பண்ணிவிடுவீங்க. ஓகே, அந்த 7,000 ரூபாங்கிறது ஒரு பெருசு கிடையாது. 1 லட்ச ரூபா போட்டு ஒருத்தருக்கு 7,000 ரூபா வருதுங்கிறது இட்ஸ் நாட் அ பிக் மணி. பட் அதே சமயத்தில் அந்த 1 லட்ச ரூபாய் வந்து அவங்கள்ட்டே விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னாச்சு, 1 லட்ச ரூபாய்க்கு 7,000, நெக்ஸ்ட் மந்த் இந்த 1 லட்சத்தோட அந்த 7,000 ஆட் ஆகிடுது. ஸோ 1,07,000க்கு 7%. தென் அது வந்து 7,000 சில்லரை வரும். அது வந்து இப்படி பார்த்துங்க அப்படின்னதுன்னா, இங்கே வந்து இந்த லாஸ்ட்டு 20 வருஷத்தில் நீங்கள் 20 × 7 1.4 lakhs தான் வாங்கியிருப்பீங்க. ஆனால் அங்கே வரும்போது அது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் ஸோ மெனி லேக்ஸ். ஸோ அந்த காம்பவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அடுத்தடுத்து போகும்போது இட் வில் பி வெரி வெரி பிக். சார், இப்போ ஒரு காம்பவுண்டிங் சைக்கிள் வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் எந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணால் இந்த சைக்கிள் பிரேக் ஆகும் சார்? ஸோ இப்போ என்னென்னா, சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் உங்கள் வீடியோஸ் பார்த்தோம், நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் எல்லோரும் நல்லா இருக்குனாங்க, நானும் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிலே போயிட்டே இருப்பாங்க. ஸோ போன உடனே பார்த்தோன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஓரளவுக்கு கணிசமாக போட்டவங்க ஒரு 25-30 lakhs ஆகிடும். உடனே என்ன சொன்னாங்க, சார் 30 lakhs இருக்குது, ஒய்ஃப் வந்து வீடு வாங்கணும்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்காங்க, அல்லது நாங்கள் வந்து கார் வந்து ஆரம்பத்தில் வாங்கினோம், அந்த காரும் செகண்ட் ஹேண்ட் தான் வாங்கினோம், இன்றைக்கெல்லாம் ஈவி கார்ஸ்லாம் வந்துருச்சு, நாங்கள் அந்த கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எனக்கு பணம் வேணும் அப்படிம்பாங்க. ஸோ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, எங்களை மாதிரி ஆளுங்க, சார் நீங்கள் வீடு வாங்குறது கார் வாங்குறதெல்லாம் இட்ஸ் ஓகே, பட் நீங்கள் வந்து இந்த மணி என்கிட்ட என்னத்துக்காக போடுறேன்னு சொன்னீங்கன்னா, இன்னும் another 5 years from now உங்கள் பொண்ணு ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து படிக்கணும்னு சொல்கிறாங்க, அப்புறம் இன்னும் 4-5 வருஷம் கழிச்சு உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணணும், இதுக்கெலாம் எனக்கு பெருசாக பணம் இல்லை, இதை நம்பி தான் சார் இருக்கேன் அப்படின்ட்டு தான் நீங்கள் முன்னாடி சொன்னீங்க. அதை தவிர நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறீங்க, உங்கள் ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃபுங்கிறீங்க, நாளைக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது, உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு தான் இந்த மணி சேர்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேங்க சாரி நான் அதை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி இல்லாத சமயத்தில் என்ன ஆகிடுது, போயிட்டு அதை வாங்கிடுவாங்க. அதை வாங்கும்போதும் என்னாகும், எல்லா காசையும் ஃபுல்லாக கொடுத்து பண்ண முடியாது. அப்போ என்னாகும், அதை வாங்கிட்டு இவ்வளோ நாளாக எஸ்ஐபி போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, சார் இனிமேல் எஸ்ஐபி போட முடியாது, ஏன்னா காருக்கு இஎம்ஐ கட்டணும், வீட்டுக்கு இஎம்ஐ கட்டணும்னு சொல்லிட்டு இங்கே பிரேக் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு, சார் அங்கே போய் அங்கே மாட்டிக்கிட்டேன், நான் வந்து அன்றைக்கே மியூச்சுவல் ஃபண்ட்லாம் போய் இன்றைக்கி தான் நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்க, நான் அன்றைக்கே போட்டேன் சார், ஆனால் நான் வந்து கண்டினியூ பண்ணலை. ஸோ திஸ் இஸ் ஹவ் அந்த காம்பவுண்ட் பிரேக் ஆகுது. ஸோ காம்பவுண்டிங்க்கு வந்து பார்த்தோன்னா, நான் அதாவது அது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, இந்த ஜேர்னியில் எடுக்கக்கூடாதுன்னு இல்லை, பட் அந்த பணம் வந்து உங்களுடைய தேவையாக இருக்கணும். வீடு அண்டு கார் வந்து நான் வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை,
பட் வீடும் காரும் வாங்கி அதுக்காக இந்த மணியை எடுத்துட்டீங்க அப்படின்னதுன்னா குழந்தைங்களை யார் படிக்க வைப்பா? நீங்கள் வீடு கார் வாங்கினீங்கன்னா வீடு கார் அப்படியே தான் இருக்கும், அது குட்டி போடாது. ஓகே. ஆனால் நீங்கள் வந்து உங்கள் பசங்களுக்கு ஒரு எஜுகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னதுன்னா அவங்க நாளைக்கு 4 கார் வாங்கலாம், 10 வீடு வாங்கலாம். ஸோ எதை கொடுத்தா எது கிடைக்கும்? வீட்டை கொடுத்து எஜுகேஷனை வாங்க முடியாது. ஆனால் எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னதுன்னா இந்த எஜுகேஷன் வில் பை மோர் ஹவுஸ் ஆர் இது. அதுதான் நம்ம பார்க்கணும். இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் க்ரோத் ஆப்ஷன் எப்போ சார் சூஸ் பண்ணலாம்? இல்லை, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது க்ரோத்னு ஒரு ஆப்ஷன், இன்னொன்று வந்து டிவிடெண்ட் ஆப்ஷன், இன்கம் டிவிடெண்ட் கம் எதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா மியூச்சுவல் ஃபண்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது எனி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்டிங் வந்து 10 ரூபாய் என்ஏவியில் ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா 10 ரூபாயில் இருக்கும்போது டிவிடெண்ட் ஆப்ஷனாக இருக்கட்டும் ஆர் க்ரோத் ஆப்ஷனாக இருக்கட்டும், எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் வித் 10 ரூபி. 1 இயர் கழிச்சு அந்த பர்டிகுலர் ஃபண்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ என்ன ஆச்சுன்னா அந்த என்ஏவி வெதர் இட்ஸ் அ க்ரோத் என்ஏவி ஆர் டிவிடெண்ட் என்ஏவி போத் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 15 ரூபாய் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ டிவிடெண்ட் இருக்குங்க இல்லையா, அந்த டிவிடெண்ட் இன்கம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய என்ஏவியில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 10 வந்து 15 ஆயிருக்கு இல்லையா, அதனால நான் ஒரு 20% யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு பணத்தை திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னாச்சு, நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க, நீங்கள் டிவிடெண்டில் போட்டிருக்கீங்க, நான் 1 லட்ச ரூபா க்ரோத்தில் போட்டிருக்கேன். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு 1 இயர் கழிச்சு 1 லட்ச ரூபா நீங்கள் போட்டிங்களா, உங்களுக்கு 20,000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் கொடுத்துருவான். கொடுத்த உடனே மறுநாளைக்கு அந்த என்ஏவி இருக்கு இல்லையா, அந்த 15 எனக்கு 15 க்ரோத்தில் உங்களுக்கு வந்து அந்த 2% அதாவது 20% கொடுத்த உடனே என்ன ஆகிடும்னா உங்களோட என்ஏவி மறுநாளைக்கு 13 ரூபா ஆகிடும். அப்போ நீங்கள் 13லேருந்து நீங்கள் க்ரோ ஆவீங்க, நான் 15லேருந்து க்ரோ ஆவேன். திருப்பி அடுத்த வருஷம் ஒரு 20% கொடுக்குறான்னு வச்சுங்களேன். அப்போ திருப்பி அதுவே 13 வந்து ஒரு 14 போயிடுச்சுன்னா திருப்பி அது 12 வரும். ஆனால் எனக்கு வந்து 17 போயிடும். ஸோ இந்த மாதிரி போகும்போது என்னோட இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். உங்களோடது அப்பப்போ பணம் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால கம்மியாகிட்டு இருக்கும். அதோடு இல்லாமல் என்ன ஆகும்னா இந்த பணம் வந்து எப்போ கொடுப்பாங்கங்கிறது தெரியாது, எவ்வளவு கொடுப்பாங்கங்கிறது தெரியாது. அது வந்து ஃபண்ட் ஹவுஸுடைய சாய்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்கனவே ஓரளவுக்கு மணி இருக்குது, அந்த சமயத்தில் இந்த டிவிடெண்டும் வந்ததுன்னு வச்சுங்க. அப்போ என்ன ஆகும், ஏற்கனவே இந்த மணி இருக்கும்போது நம்மள்ட்ட எவ்வளோ பைசா இருக்குவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி டென் டு ஸ்பெண்ட் அ லாட். கரெக்டாக பேங்க்கில் எவ்வளோ இருக்குப்பா, ஓகே அது இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருந்தேன், அதை வாங்கிடலாம் இதை வாங்கிடலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த டிவிடெண்ட் ஆப்ஷனில் போனீங்கன்னா அந்த காம்பவுண்டிங்கை வந்து கம்மி பண்ணுது. வெரஸ் நான் வந்து அதை வந்து எடுக்காததுனால என்னுடைய இது காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்குது. எப்போ வேணுமோ அப்போ நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆல்வேஸ் க்ரோத் ஆப்ஷன் தான். இப்போ லாஸ்ட்டாக இன்ஃப்ளேஷனும் மார்க்கெட் ரிஸ்க்கும் இந்த காம்பவுண்டை எப்படி சார் கம்மி பண்ணுது? இப்போ வந்து பார்த்தோன்னா இன்ஃப்ளேஷன் இருக்கு இல்லையா, இன்ஃப்ளேஷனுங்கிறது வந்து எவ்ரி இயர் காம்பவுண்ட் ஆகுது. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு வச்சுங்க, ஹவுஸ் ஒய்ஃப் குடும்ப தலைவி, உங்களுக்கு இன்றைக்கி ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து 20,000 ரூபா தேவைப்படுதுன்னு வச்சுங்க. நெக்ஸ்ட் இயர் மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு 7% இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறோம். பட் இன் ரியாலிட்டி 10% வரையும் இருக்குது. 20,000 உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சேம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் இது எதுவுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கல, அதே திங்ஸை வாங்குறதுக்கே உங்களுக்கு 22,000 ஆகும். கரெக்டாக? நெக்ஸ்ட் இயர் வந்து 24,000 சில்லற, அடுத்து 27, 30, இது மாதிரி கிராஜுவல் எவ்ரி இயர் இது காம்பவுண்டே ஆயிருக்கு. ஆனால் பேங்க்கில் என்ன பண்ணுறாங்க, 1 லட்ச ரூபா போட்டால் இந்த வருஷமும் 7%, நெக்ஸ்ட் இயர் 7 அல்லது 6.5 அதே தெரியாது. குறையறதுக்கு தான் வாய்ப்பு இருக்க வழியோ கூடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ யூ ஆர் கெட்டிங் அ சேம் இன்ட்ரெஸ்ட்டு. வேறஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் இஸ் காம்பவுண்டிங், வேறஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நாட் காம்பவுண்டிங். அதனால என்ன ஆகிடுதுன்னா ஓவர் அ பீரியட் வந்து என்ன ஆகிடுதுன்னா நீங்கள் வந்து யூ ஸ்டார்ட் ஈட்டிங் ஒரு பிரின்சிபிள். அப்போ என்ன ஆகுதுன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணத்தை போட்டோம் அப்படின்னதுன்னா சேஃப், மணி இஸ் சேஃப், ஆனால் இட் வில் நாட் லாங் லாஸ்ட். நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்தில் கிராஜுவலாக நீங்கள் எல்லாம் காலி பண்ணிவிடுவீங்க, இதாகிடும். அதனால தான் வந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எந்த முதலீடாக இருந்தாலும் அந்த பணவீக்கம் இந்த இன்ஃப்ளேஷனை தாண்டி ரிட்டர்ன் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கோ அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபிக்ஸட் டெபாசிட் அந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கு கோயிங் ஃபார்வர்ட் சான்ஸே கிடையாது. ரொம்ப நாளாகவே இல்லை, இன்னும் வருங்காலத்துலேயும் அது வந்து சான்ஸே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து யூ ஆர் ஃபோர்ஸ் டு இன்வெஸ்ட் சம்திங் வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் பண்ணணும். அதில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பிளேயை வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். தங்கத்தில் பண்ணிங்க அப்படின்னா மோர் ஆர் லெஸ் மேட்ச் பண்ணலாம், இன்ஃப்ளேஷனை மேட்ச் பண்ணலாம். இன்ஃப்ளேஷனை தாண்டி தங்கம் கொடுக்கறதுங்கிறது கஷ்டம். இப்போ லாஸ்ட் 1 or 2 இயர்ஸை வச்சுட்டு நீங்கள் வந்து எந்த கன்க்ளூஷனும் வரக்கூடாது. இஃப் யூ லுக் அட் த லாஸ்ட் 10 இயர்ஸ் அப்படின்னா
கொஞ்சம் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி கொஞ்சம் கொடுத்துருக்க வழியே இன் ஜென்ரல் அது வந்து இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் தான் இருக்க வழியே இன்ஃப்ளேஷனை தாண்டி கொடுக்கக்கூடியதுன்னா ஒன்லி ஈக்விட்டி தான். கண்டிப்பாக சார். பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்பவே நன்றி சார். நன்றி.